சார் இங்க வா. என்ன போயிட்டு சார் இந்த பக்கம்? ஒரு பொண்ணு கையில பேக்கோட ஓடி வந்தா, நீ பாத்தியா? நான் இப்பதான் சார் வந்தேன், யாரையும் பார்க்கலையே. சரி, போற வழியில எங்கேயாவது பார்த்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க சார். பீட்டர், நீ ஒன்றும் கவலைப்படாத. வீட்டுக்கு போய் வண்டி எடுத்துட்டு ஒரு ரவுண்டு பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இடம் விடக்கூடாது. எங்க போயிட போறான்? வா. அண்ணா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு போங்க. ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல இந்த ராத்திரி கிளம்பி போயிட்டு இருக்கோம். அல்போன்ஸ் மேரி நம்ம கேக்குறதுக்கு சம்மதிப்பாங்களாக்கா? நாம நமக்காக கேட்க போல, ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் கேட்க போறோம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. அவங்க நிச்சயம் நமக்கு உதவி பண்ணுவாங்க. மத்த சமயம்னா பரவாயில்லக்கா, நானும் முழு நம்பிக்கையோட இருந்திருப்பேன். இப்ப நம்ம பாப்பாவால அவங்க கல்யாணமே நின்னு போயிருக்கு. கல்யாணம் நின்னு போறது ஒரு குடும்பத்துக்கு பெரிய அவமானம் இல்லையா? அவங்க அந்த கோவத்துல இருப்பாங்க, நம்ம கிட்ட கோவமா தானக்கா பேசுவாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் நடந்திருக்க கூடாதுதான். அது பெரிய வருத்தம் தான் மல்லிகா. ஆனா நமக்கு மட்டும் என்ன வழி இருக்கு? நாம அவங்க காலில் விழுந்து கேட்க தானே போறோம். இப்போ தேவையில்லாம அதை பத்தியெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். அல்போன்ஸ் மேரியும் ஒரு பொண்ணு தான். நம்ம ஒரு குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இதை கேட்க போறோம். எந்த பொண்ணும் ஒரு குழந்தையோட உயிர்னா இறங்கி தான் வருவாங்க. எனக்கு இது நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நம்ம குழப்பிக்க வேண்டாம். இன்னொன்னு, எதையும் நம்ம போய் பார்த்துடணும். அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். அக்கா, அதோ தெரியுது பாரு, அந்த வீடுதான். அதோ அந்த வீடா? சரி, வா போய் பார்க்கலாம். அண்ணே, அல்போன்ஸ் மேரி இருக்காங்களா? அல்போன்ஸ் மேரியா? என்னம்மா தெரிஞ்சு கேக்குறீங்களா தெரியாம கேக்குறீங்களா? எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. அல்போன்ஸ் மேரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவங்கள பார்த்துட்டு போலன்னு தான் வந்தோம். என்ன விஷயம்? அல்போன்ஸ் மேரி தான் நேற்று ராத்திரியே வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களேம்மா. இப்போ வந்து நீங்க அல்போன்ஸ் மேரியை பத்தி கேக்குறீங்க? வீட்டை விட்டு ஓடிட்டாங்களா? ஏன்னு? மா, இங்க யாரு என்னங்கிற விவரமே தெரியல. நான் வேலை செய்யற வீட்டு கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. என் வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்கம்மா. அண்ணே, வீட்டுல வேற யாரும் இல்லையா? இல்லம்மா, வீடு பூட்டி இருக்குது, தெரியல. கிளம்புங்க, கிளம்புங்க. அண்ணே, நாங்க மல்லிகா, அவர் தான் வேலைக்கு ஓலை வச்சிடாதீங்கன்னு சொல்றாருல்ல. நம்மளால அவருக்கு எதுக்கு பிரச்சனை வரணும்? வா, நம்ம போலாம். அல்போன்ஸ் மேரிய பார்க்க வந்தா இப்படி ஆயிடுச்சே. அல்போன்ஸ் மேரி வீட்டை விட்டு போயிட்டு தான் சொல்றாரு. ஒருவேளை நம்ம அகல்யா பாப்பா அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டினதான் காரணமா இருக்குமோ? தெரியலையேக்கா. இப்ப நம்ம பாப்பாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே.
மல்லிகா, எல்லா சமயமும் நம்ம கடவுளை நம்பிதான் வாழ்ந்திருக்கோம். இப்பவும் கடவுளே நம்புவோம். நிச்சயமா அவர் நம்மள கைவிட மாட்டாரு. நீ வா, வண்டியில ஏறு, போலாம். என்ன இடம் இது? மார்க்கெட் மாதிரி இருக்கு. சென்னை வந்துட்டோமா? சொல்லுப்பா. சரிப்பா, வண்டி லோடு ஏற்றிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாம், அந்த கோணி பை எங்கே வச்சிருக்க? சார் சார் பின்னாடி இருக்கா? நான் பார்த்து எடுத்துக்கிறேன். சரிப்பா. வணக்கம் பீட்டரண்ணே, நான் சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டேன். அந்த பொண்ணை எங்கேயும் பார்க்கலண்ணே. பார்த்தா உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிண்ணே. அண்ணா, லோடு எடுத்துட்டு இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவேண்ணே. சரிண்ணே சரி. தப்பிச்சு வந்துட்டோம். இவ்வளவு பெரிய சென்னையில எங்க போறதுன்னு தெரியலையே. ஜீசஸ். கோகிலாக்கா இருக்கும்போதும் சரி, கோகிலாக்கா குழந்தை என் கையில கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் சரி, அகல்யாவை என் வயித்துல பிறந்த குழந்தையாதான் நான் நினைச்சு வளர்த்துட்டு இருக்கேன். அதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. என் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது உனக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு அந்த குழந்தை சாக பழைக்க கிடக்குறா. உனக்கு உயிர் தான் வேணும்னா என் உயிர் எடுத்துக்கோ தாயே. என் குழந்தை உயிரை காப்பாத்தி கொடுத்தாயே. உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நீ மட்டும்தான் தாய். நாங்க எல்லாருமே உன் குழந்தைங்க தான். அப்படி பார்த்தா
அகல்யா பாப்பாவும் உன் குழந்தை தானே. அந்த அகல்யாவோட உயிரை தயவு செஞ்சு காப்பாத்தி கொடுத்தாயே. மேரி மூலமா தான் அவளோட அம்மா ஏக்கம் தீரும்னா தயவு செஞ்சு அந்த மேரிய தாமரையோடையும் மல்லிகாவோடையும் அனுப்பி வைத்தாயே. சின்ன குழந்தையோட உயிர் எப்பவுமே தெய்வமும் கையில தான் இருக்கு. நான் மனசோடு சாப்பிடுற இந்த நேர்த்தி கடனை ஏத்துக்கிட்டு என் குழந்தைய பத்திரமா என்கிட்டே திருப்பி கொடுத்துரு தாயே. என்னைக்குமே என் குடும்பம் காலடியில கிடக்கும் தாயே. தாயே, எல்லாரும் உன் முன்னாடி வந்து எனக்கு இதை செய், இந்த நேர்த்தி கடனை நான் செய்யறேன்னு வேண்டிப்பாங்க. நானே கூட அப்படி வேண்டியிருப்பேன். ஆனா நான் இப்போ உன்கிட்ட பேரம் பேச வரல தாயே. நான் என் நேர்த்தி கடனுக்காக மண்சோறு சாப்பிடுறேன். என் குழந்தைய காப்பாத்தி கூடன்னு உன்கிட்ட கேட்க வந்திருக்கேன். நான் மண்சோறு சாப்பிட போறேன். என் குழந்தையை காப்பாத்தி கொடுத்தாயே. ஐயோ பாவம், அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. இப்படி அவளை வருத்திக்கிட்டு மண்சோறு சாப்பிடுறாளே. அந்த பொண்ணோட பிரச்சனையை சீக்கிரமா சரி பண்ணு தாயே.
நாங்க என்னப்பா பாவம் பண்ணோம்? ஏப்பா மேரி எங்களை எப்படி கஷ்டப்படுத்துறா? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம், ஊரெல்லாம் சொல்லியாச்சு. இந்த சமயத்துல இப்படி வீட்டை விட்டு ஓடி போனா அது குடும்பத்துக்கு அசிங்கம் இல்லையா? அது ஏன்பா இந்த பொண்ணுக்கு புரியவே மாட்டேங்குது. அப்படி என்னப்பா நாங்க அவளை கொடுமைப்படுத்திட்டோம்? பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறது ஒரு தப்பா? எப்ப கல்யாணம் ஏற்பாடு பண்ணாலும் இதே மாதிரி தான் பண்றா. ஊருக்குள்ள நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? மனசெல்லாம் ஒரே வேதனையா இருக்கு. அவ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழணும்னு அவங்க அப்பா எவ்வளவு ஆசைப்பட்டாரு தெரியுமா? கடைசியில உயிர் பிரியும் போது கூட என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு தான் போனாரு. அவங்க அப்பாவுக்கு தான் பெரிய அவமரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துட்டா. பீட்டருக்கு என்ன குறைச்சல்? பீட்டரை விட நல்ல மாப்பிள்ளையா நான் எங்க போய் தேடுவேன்? பீட்டரையே வேண்டான்னு சொன்னானா அவ மனசுல என்னதான் இருக்கு? இப்படி எங்களை கிறுக்கு பிடிச்ச மாதிரி புலம்ப விட்டுட்டு போயிட்டாளே, இது அவளுக்கே நல்லா இருக்கா? இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிவான சமயத்திலேயே மேரியம்மா இந்த மாதிரி ஒரு ராத்திரியில வெளியே போயிட்டாங்க. அன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சிட்டேன். என்ன மேரியம்மான்னு கேட்ட உடனே, ஒன்னும் இல்ல, என் ரூம்ல வோல்டேஜ் ப்ராப்ளம், ஏசி சரியா ஓடல, அதான் காத்தோட்டமா வெளியே வந்தேன்னு சமாளிச்சிட்டாங்க. அப்பவே இந்த மாதிரி ஓடுறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு இப்பதாமா தெரியுது. எங்களுக்கே ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. இந்த கல்யாண பேச்சு கூட ஆரம்பிச்சிருக்க வேண்டாமோன்னு நானும் பீட்டரும் நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டோம். பீட்டர்னு இல்லக்கா, மேரிக்கு வேற யார் கூட கல்யாணம் நிச்சயமா இருந்தாலும் அவ இந்த காரியம் தான் பண்ணிருப்பான். ஆனா பீட்டரோட கல்யாணம் முடிவாகி அவ இந்த மாதிரி பண்ணதுனால எங்க 2 பேரால ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. எல்லாரும் எங்களை பார்த்து சிரிப்பா சிரிக்கிறாங்க அக்கா. யாருப்பா உங்களை பார்த்து அப்படி சிரிக்கிறது? ஏன் முன்னாடி கொண்டாந்து அவங்கள நிப்பாட்டு, நான் பதில் சொல்றேன். என் பேத்தி பண்ண தப்புக்கு நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? நடந்தது விடுங்கப்பா, அது நம்ம கையில இல்ல. இப்ப மேரி எப்படி தேடி கண்டுபிடிக்க போறோம் அத சொல்லுங்க. ஆன்ட்டி, பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்கலான்னு இருக்கோம். அதான் நமக்கு இமிடியேட் சொல்யூஷனை கொடுக்கும். மேரியை பத்தி சொல்றவங்களுக்கு ஒரு சன்மானம் கொடுப்போம் நாம அறிவிச்சோம்னா நிச்சயம் யாராவது தகவல் சொல்லுவாங்க. நாம போய் மேரியை கூட்டு வந்துருவோம். அப்படின்னா நம்ம உடனே அதை செஞ்சிட வேண்டியதானப்பா? யாருக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும்? இது பொண்ணு விஷயம் இல்லையா? உங்களை ஒரு வார்த்தை கேட்டு செய்யலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன எங்க குடும்பத்துக்கு கெடுதலா பண்ண போறீங்க? நேத்து ராத்திரி மேரி காணாம போனதுல இருந்து நீங்க 2 பேரும் ஒரு பொட்டு கண் அசரல. அத நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இங்க பாருங்க, என்ன செஞ்சா மேரி கிடைப்பாளோ அது எல்லாத்தையும் செய்யுங்க. நாம முடிவு பண்ண தேதியில உனக்கும் மேரிக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். எனக்கு அதுதான்ப்பா முக்கியம். அக்கா நீங்க கவலையப்படாதீங்கக்கா. அதுக்கு முன்னாடி மேரியை இந்த வீட்டுல கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்க 2 பேருடைய பொறுப்பு. நாங்க உடனே கிளம்புறோமா? வரமா? ரீட்டா, நாங்க திரும்ப வர வரைக்கும் இந்த வீட்டை நீதான் பத்திரமா பாத்துக்கணும். வெளியில எங்கேயும் போயிடாத. கண்டிப்பாங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். வரேன் ஆன்ட்டி. கர்த்தரே, எங்க மேரிக்கு நல்ல புத்திய கொடு. அவ எங்க இருந்தாலும் அவளை பத்திரமா வச்சிரு. அவளை சீக்கிரம் மீட்டு கொண்டு வந்து சேர்த்திருப்பா. எப்பவும் நான் ஏத்துற மெழுகுவத்திய என் காலம் முழுக்க உனக்கு நான் ஏத்திக்கிட்டே இருப்பேன். சும்மா அம்மா மாதிரி வேஷம் போட்டா பத்தாது, ஒரு உண்மையான அம்மாவா இருக்கும். அப்பதான் குழந்தைக்கு ஏக்கம் இல்லாம இருக்கும்.